வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வேர் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு தண்டு ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது மாதிரி நான் கொத்தமல்லி சட்னி செய்யும் போது இந்த வேர் எடுத்து தக்காளி சூப் பண்ணுவேன். அது தனியாக ஒரு பதிவில் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இந்த தண்டு சேர்க்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் நம்ம கொத்தமல்லி தண்டோடு சேர்த்து போட்டுக்கலாம். ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம உளுந்தை வறுத்து எடுத்துக்கணும். அதனால் கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் முழு உளுந்தை ஆயில் சூடான உடனே போட்டு பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச புளியை சேர்த்துடலாம். 6 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் இது காரம் இல்லாத பச்சை மிளகா, அதனால் நான் 6 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு திருகின தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். முழு உளுந்த பொன் வறுவலாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துடலாம். அரைக்கிறதுக்கே தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லிக்கு, தோசைக்கு, எல்லா டிஃபன் வெரைட்டிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த டேஸ்ட்டு இப்படியே நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.